வைகாசி விசாகத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விக்கு இந்த கதை பதில் சொல்லும் உங்களுக்கு. முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் சர்வ உலகங்களையும் ஆள எண்ணி சிவனை நோக்கி தவமிருந்து 108 அண்டம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் ஒரு பெண் வயிற்றில் கருவாகாத பிள்ளையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று சிவனிடம் வேண்டினார். சிவனும் அருள் புரிய அந்த அசுரன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். சிவனைத் தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். கோபமடைந்த சிவன் அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கி அக்னிதேவரிடம் கொடுத்தார். அக்னிதேவரும் வாயுதேவரும் அதை எடுத்துச் செல்லும் வழியில் வெப்பம் தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டனர். பின் அது சரவணப் பொய்கையில் உள்ள தாமரை மலரில் சேர்ந்தது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களிடம் சேர்ந்தனர். பின் ஒரு நாள் பார்வதி தேவி அங்கு வந்து அவர்களை கட்டி அணைக்க 6 குழந்தைகளும் 6 முகனாக உருவெடுத்தார். அதுவே வைகாசி விசாக நாள்.